நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது, கேது பகவானுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்ப பார்க்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை சூப்பர். உங்க பிறவி பலமான தைரியம் வெற்றியை, கர்வத்தை, உயர்வை தரும். கர்வமும் தரும், ஏன்னா வெற்றி வருது, அதனால நல்லது நடக்கும், சந்தோஷம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துவது அல்லது தீபம் ஏற்றுவது நல்லது. அனுபவத்தில் பார்ப்பேன். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். முன்னெச்சரிக்கையா சொல்லிடுறோம், நாளைக்கு சந்திராஷ்டமம். திருஷ்டி இருக்கு, மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி. செவ்வாய் பகவானை வளர்த்த பெரும் முனிவர் பரத்வாஜர். ஆமாம், துரோணருடைய குரு. அர்ச்சனை பண்ணும்போதெல்லாம் பிராமணர்கள் நாங்கள் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பெரும் முனிவர்களோட பேர். சரி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கூடவே பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. திருஷ்டி குறையும். கிருபானந்த வாரியோட பேச்சு யூடியூப்ல கிடைக்கிது. கோயில்ல இருந்து கேட்டு பாருங்க, கோயில்ல இருந்து கேட்டு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைகள்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், பொறாம போகும், வைத்தறிச்சல் போகும். சார் ஒமோப்ரசால் டேபிள் போட்டாவே டேப்லெட் போட்டால் போயிடுமே சார், அது சைடு எஃபெக்ட். இதில் சைடு எஃபெக்டே கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயித்தே தீரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளும் கலக்குறீங்க. அனுகூலமான எண் 3, 4, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 7, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன். ராசிக்கார நேயர்களே 2 நாளும் மனசுக்குள்ள இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது உங்க மேல இருக்கிற திருஷ்டியை குறைக்கும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வள்ளலாரே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அவ்வப்பொழுது கோயிலில் சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாம, வைத்தறிச்சல் இந்த 2 நாளும் இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும். மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கு. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. மிருகசீரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கும் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாளும் வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை, செவ்வாய். 4 வடக்கு பச்சை, புதன். நேயர்களை 2 நாளும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சோலை மலையே போற்றி, சொக்கநாதரே போற்றி, பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. சோலை மலைனா பழமுதிர் சோலையிலே இருக்கிற முருகனோட பேரு சோலை மலை. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. கூடவே 2 நாளும் கோயிலில் 1/4 மணி நேரமாவது இருந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு படிக்கணும். சார் தமிழ் ரொம்ப சிரமமா இருக்கு சார், இங்கிலீஷா இருந்தாலும் அது பரவாயில்ல, படிச்சுடுவான். நாங்கள் தமிழ்லேயே மெசேஜ் இங்கிலீஷ் டைப்பிங் தானே பண்றோம். அவள் வருவாளா, AVAL அப்படி தானே போடுறோம். சரி படிங்க, புரியலன்னா பரவாயில்ல. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு சாதம், பருப்பு, கொள்ளு பருப்புமாங்க, கொள்ளு பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், கெட்டது நடக்காது. இப்ப நல்லது வருமா, வெற்றி வருமா அதை சொல்ல முடியாது, இதை உறுதியா சொல்ல முடியும். 2 நாள் இதை செஞ்சு தப்பிச்சுக்குவீங்க. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள்.
நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் நன்றாக இருக்கிறது. கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். வெற்றி, உயர்வு. ஆம், செவ்வாய் யோககாரகன் இருந்தாலும் நீங்க திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். நிதானம், கவனம். ஏன்? வெற்றி அதிகமாக வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். திருஷ்டி இருக்கு, மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி. செவ்வாய் பகவானை வளர்த்த பெரும் முனிவர் பரத்வாஜர். ஆமாம், துரோணருடைய குரு. அர்ச்சனை பண்ணும்போதெல்லாம் பிராமணர்கள் வந்து நாங்கள் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பெரும் முனிவர்களோட பேர். சரி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கூடவே பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. திருஷ்டி குறையும். கிருபானந்த வாரியோட பேச்சு யூடியூப்பில் கிடைக்கிது. கோயிலில் இருந்து கேட்டு பாருங்க. கோயிலில் இருந்து கேட்டு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைகள்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், பொறாமல் போகும், வயிற்றெரிச்சல் போகும். சார் உமாப்பிரசால் டேபிள் போட்டாவே டேப்லெட் போட்டால் போயிடுமே சார், அது சைடு எஃபெக்ட். இதில் சைடு எஃபெக்டே கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கில்லி கலக்கிறீங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமா, திருஷ்டி இருக்கு. மொத்தத்தில் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், புதன். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ள இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது உங்க மேல இருக்கிற திருஷ்டியை குறைக்கும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வள்ளலாரே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அவ்வப்பொழுது கோயிலில் சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும். கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பருங்க. கலக்கிறீங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான நிதானம், பொறுமை, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாத நல்ல குணம், ஜெயிக்கிறது, வெற்றி, உயர், கலக்கல். அப்புறம் என்ன? சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அந்த நட்சத்திரத்தின் தலைவர் செவ்வாய். அனுகூலமான எண் 4, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2, 6, வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு, புதன். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ள இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது உங்க மேல இருக்கிற திருஷ்டியை குறைக்கும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வள்ளலாரே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அவ்வப்பொழுது கோயிலில் சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும். துலா ராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க. செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற வழக்கு, தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதை. வீண் செலவு இருக்குது, வீண் கவலை இருக்குது. நிதானம், பொறுமை. ஆம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, செவ்வாய். 7, வடக்கு பச்சை, புதன். பரிகாரம் பண்ணணும், கவனம். நேயர்களை 2 நாளும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சோலை மலையே போற்றி, சொக்கநாதரே போற்றி, பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. சோலை மலைனா பழமுதிர் சோலையிலே இருக்கிற முருகனோட பேரு சோலை மலை. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. கூடவே 2 நாளும் கோயிலில் 1/4 மணி நேரமாவது இருந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு படிக்கணும். சார் தமிழ் ரொம்ப சிரமமா இருக்கு சார்,
இங்கிலீஷாக இருந்தாலும் அது பரவாயில்ல, படிச்சுடலாம். நாங்கள் தமிழ்லேயே மெசேஜ் இங்கிலீஷ் டைப்பிங் தானே பண்ணுறோம். அவள் வருவாளா, AVAL அப்படி தானே போடுறோம். சரி படிங்க, புரியலன்னா பரவாயில்ல. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு சாதம், பருப்பு கொள்ளு பருப்புமாங்க, கொள்ளு பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், கெட்டது நடக்காது. இப்ப நல்லது வருமா, வெற்றி வருமா அதை சொல்ல முடியாது, இதை உறுதியா சொல்ல முடியும். 2 நாள் இதை செஞ்சு தப்பிச்சுக்குவீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாளுமே பதட்டம், வேகம், அவசரம் இதெல்லாம் இருக்கு. தோத்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம். நிதானம். விருச்சிக ராசியில பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். விருச்சிகத்தினுடைய தலைவர் செவ்வாய், மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம் பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை செவ்வாய், 7 தெற்கு வெள்ளை புதன். நேயர்களை 2 நாளும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சோலை மலையே போற்றி, சொக்கநாதரே போற்றி, பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. சோலை மலைனா பழமுதிர் சோலையிலே இருக்கிற முருகனோட பேரு சோலை மலை. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. கூடவே 2 நாளும் கோயில்ல 1/4 மணி நேரமாவது இருந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு படிக்கணும். சார் தமிழ் ரொம்ப சிரமமா இருக்கு சார், இங்கிலீஷாக இருந்தாலும் அது பரவாயில்ல, படிச்சுடலாம். நாங்கள் தமிழ்லேயே மெசேஜ் இங்கிலீஷ் டைப்பிங் தானே பண்ணுறோம். அவள் வருவாளா, AVAL அப்படி தானே போடுறோம். சரி படிங்க, புரியலன்னா பரவாயில்ல. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு சாதம், கொள்ளு பருப்புமாங்க, கொள்ளு பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், கெட்டது நடக்காது. இப்ப நல்லது வருமா, வெற்றி வருமா அதை சொல்ல முடியாது, இதை உறுதியா சொல்ல முடியும். 2 நாள் இதை செஞ்சு தப்பிச்சுக்குவீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளும் கலகுறீங்க. பிரமாதம், வெற்றி, உயர்வு, கலக்கல், நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏங்க, அதனுடைய தலைவர் கேது. அப்புறம் நல்ல நாள், அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய், 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ள இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது உங்க மேல இருக்கிற திருஷ்டியை குறைக்கும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வள்ளலாரே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அவ்வப்பொழுது கோயிலில் சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் 1 பாட்டாவது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும். மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, பிடிவாதம், வீம்பு குறைக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். அதனால மொத்தத்தில் பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை செவ்வாய், 2 தெற்கு வெள்ளை புதன். நேயர்களை 2 நாளும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சோலை மலையே போற்றி, சொக்கநாதரே போற்றி, பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. சோலை மலைனா பழமுதிர் சோலையிலே இருக்கிற முருகனோட பேரு சோலை மலை. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. கூடவே 2 நாளும் கோயில்ல 1/4 மணி நேரமாவது இருந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு படிக்கணும். சார் தமிழ் ரொம்ப சிரமமா இருக்கு சார், இங்கிலீஷாக இருந்தாலும் அது பரவாயில்ல, படிச்சுடலாம். நாங்கள் தமிழ்லேயே மெசேஜ் இங்கிலீஷ் டைப்பிங் தானே பண்ணுறோம். அவள் வருவாளா, AVAL அப்படி தானே போடுறோம். சரி படிங்க,
புரியலன்னா பரவாயில்ல. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு சாதம், கொள்ளு பருப்புமாங்க, கொள்ளு பயிறு வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், கெட்டது நடக்காது. இப்ப நல்லது வருமா, வெற்றி வருமா, அதை சொல்ல முடியாது. இதை உறுதியா சொல்ல முடியும். 2 நாள் இதை செஞ்சு தப்பிச்சுக்குவீங்க. கும்பராசிகார நேயர்களே, 2 நாளுமே சூப்பருங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறகு பலமான தைரியம், விடாமுயற்சி, கம்பீரம் ஜெயிக்கும் நல்ல நாட்கள். திருஷ்டி இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். அதனுடைய தலைவர் செவ்வாய். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். ராசிக்கார நேயர்களே 2 நாளும் மனசுக்குள்ள இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது உங்க மேல இருக்கிற திருஷ்டியை குறைக்கும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வள்ளலாரே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அவ்வப்பொழுது கோயிலில் சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் மீனராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். இன்னைக்கு முழுக்க சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஆலோசனை வேண்டாம் யாருக்கும். நிதானமா இருக்கு, பொறுமையா இருக்கு. வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிக்கலாம். சந்திராஷ்டம விதிகள்லயே சில விதிவிலக்குகள் இருக்கு. அதனால பரிகாரம் பண்ணுங்க, பிரச்சனை இருக்காது. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். எப்பெல்லாம் சங்கடமா இருக்கும், கோபம் அர்த்தம் இல்லாம வரும், இதை சொல்லிடுங்க. கோபம் குறையும். பலூன்ல ஊசி குத்துன மாதிரி ஆயிடும். காத்து உள்ள பலூன்ல ஊசி குத்துன மாதிரி. ஓம் மயிலே போற்றி, அயிலே போற்றி. சார் அயில்னா AISLE அயில், அதான் சார். அயில்னா வேலு. மயிலே போற்றி, அயிலே போற்றி, மருகனே போற்றி, முருகனே போற்றி. மருகன்னாலும் முருகன் தான். மால் மருகன், திருமாலுக்கு மருகன் மாப்பிள. மந்திரத்தை சொல்லுங்க. நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை. சார் நாக்கு சிக்கிக்கும் சார் பல்லுக்கு நடுவில் படிச்சா. அப்படி இருக்குது. உலகம் உவப்பன்னு பயம் படிங்க, அவ்வளவுதான். படிச்சிருங்க. டாக்டர் சொன்னா மாத்திரையை முழுங்கணும், அவ்வளவுதான். படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. அல்லது சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குமா சொல்ல முடியாது. கெட்டது தடுக்கப்படுமா? ஆமாம், உறுதி. சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ். தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.